தெய்வ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் காட். இந்த நாள் தியானிக்கும்படியாய் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 16வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய நாம் வாசிக்கிற வேத பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை அல்லவிட்டால் ஊழிய பாதையை முடிக்கிற ஒரு தருவாயிலே அவர் வந்துவிட்டார் கடைசி நாட்களிலே. அப்பொழுது 2 காரியம் தன்னுடைய சீஷர்கள், தன்னை விசுவாசிக்கிறவர்கள் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்பினார். ஒன்று, தான் யார் என்கிறதை பாருங்கள், ஜனங்கள் அறியணும், தன்னோடு கூட இருக்கிறவங்க அறிய வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். அப்படினால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களிடத்திலே சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், பாருங்கள், கேட்கிறார், நீங்கள் என்னை அளவற்றில் ஃபஸ்ட்டு அவர் கேட்கிற காரியம் கேட்கிறார். 13ஆம் வசனம், மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். 13ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில் இயேசு தன்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார். அதற்கு அவர், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் திரும்பவும் வந்துவிட்டார் என்று சொல்லுகிறார்கள், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளின் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். தன்னை பற்றி அந்த நாட்களை பாருங்கள், 3.5 வருடம் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். வேத வசனங்களை விஸ்தாரமாக பேசினார். பாருங்கள், அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அப்போ ஜனங்களுக்கு இதுவரை தன்னை குறித்து எப்படி புரிந்து கொள்ளுதல் இருக்கிறது என்கிறதை இயேசு தன் சீஷர்களிடத்திலே கேட்கிறார். அப்போ பிள்ளைங்கள நிமிர்ந்து கவனிங்கம்மா, என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் சிலர் என்ன சொல்றாங்க? நீ யோவான் ஸ்நாபகர் மறுபடியும் வந்துவிட்டார் என்று சொல்லுகிறார்கள். காரணம், யோவான் வனாந்தரத்திலே பாருங்கள் வழியை உண்டு பண்ணும்படியாய் வந்தார். ரொம்ப ஒரு இடைவேளைக்கு பிறகு யோவான் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். பொதுவாக யூதர்களுக்குள்ளே நம்ம இப்பொழுது எப்படி பரிசுத்த வேதாகமத்தை நம்முடைய ஆலயங்களில் போதிக்கிறோமோ அதே போல் அவர்கள் பழைய ஏற்பாட்டை போதித்து வந்தார்கள். மோசேனுடைய 5 புஸ்தகங்களை போதித்து வந்தார்கள். அவர்கள் பாருங்கள் சங்கீத புஸ்தகங்களை தியானித்து வந்தார்கள். இயேசுவின் தேவாலயத்திலே போய் நின்று கொண்டு அவர் ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தை வாசித்து இன்றைக்கு இந்த வாக்கியம் என்ன செய்தது, நிறைவேறினது என்று சொன்னார். ஆனபடினாலே மோசே சொன்னார், என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் நடுவிலிருந்து கர்த்தர் என்ன செய்வார், எழுப்புவார் என்று சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு, அவருடைய நாமம் எப்படி இருக்கும், அவருடைய ஊழியம் எப்படி இருக்கும் என்று சொல்லி முன்னறிவித்திருந்தார். அவர்கள் எல்லாருமே மேசியாவுக்காக காத்திருந்தார்கள். சமாரிய ஸ்திரீக்கு கூட மேசியாவை குறித்து என்ன செய்திருக்கிறது, தெரிந்திருக்கிறது. இப்படியாக பாருங்கள், அவர்கள் கிறிஸ்துவுக்காக, தேவனுடைய குமாரனுக்காக ஆவலாக எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனாலும் தன்னை குறித்து என்னை சொல்லுகிறார்கள் என்று சொன்னவுடன் யாருமே மேசியா கிறிஸ்து இவர்தான் என்று சொல்லவில்லை. யோவான் ஸ்நாபகர் என்று சொல்லுகிறார்கள், அல்லவிட்டால் அவர்கள் சொல்லுகிறார்கள் பாருங்கள் எலியா வந்துவிட்டார் என்று சொல்லுகிறார்கள், எரேமியா வந்துவிட்டார் என்று சொல்லுகிறார்கள். தீர்க்கதரிசிகளிலே யாராவது ஒரு நபராய் இருக்கலாம் என்று சொன்னார்கள். ஆனால் இயேசு பாருங்கள் இன்னும் அதிகமாக தன் யார் என்கிறதை இவர்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். அதற்கு உடனே பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், 15வது வசனம், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் இந்த ஜெப வீட்டிலே வந்திருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, வேத வசனங்களை வீடுகளிலிருந்து கவனிக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, இயேசு யார் என்கிறதை நாம் அறிய வேண்டும். அநேகர் இயேசுவை ஒரு அற்புதம் செய்கிறவராக மட்டும் அப்படி பார்த்து அற்புதங்களையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் கடந்து செல்கிறவர்கள் உண்டு. அப்படி அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு நல்ல வார்த்தையை சீமோன் பேதுரு சொல்லுகிறார். 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். சீமோன் பேதுரு
பிரதியுத்தரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆமென். நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒருக்கா சொல்கிறோமா? இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆமென். அவர் தேவனுடைய குமாரன். அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். அவர் நானே ஜீவ அப்பம் என்று சொல்லி சொன்னார். ஆமென். பாருங்கள், பேதுரு இந்த வார்த்தையை சொன்னவுடன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆமென். பேதுருவே, அல்லவிட்டால் சீமோனே, நீ பாக்கியவான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். பாக்கியவான் என்று சொன்னால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற மொழிபெயர்ப்பு, நீ யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்ப யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கரங்களை வீழ்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இவர் தேவனுடைய குமாரன் என்று நிறைய பேர் விசுவாசிக்கல, நிறைய மார்க்கங்கள் விசுவாசிக்கல. பாருங்கள், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அவர் தேவனுடைய குமாரன், அவர் பரிசுத்தர், அவர் நித்திய ஜீவனை தருகிறவர். அப்போ பாருங்கள், நீ பாக்கியவான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ரெண்டாவதாக, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு என்ன செய்யல? வெளிப்படுத்தி தரல. உன்னுடைய சுய புத்தியோ உன்னுடைய ஞானத்தினாலோ நீ இதை சொல்லவில்லை. பொதுவாக பேதுரு எல்லாவற்றிற்கும் முந்தி கொள்வார், எல்லாவற்றுக்கும் ஃபர்ஸ்ட் பதில் சொல்வார். ஆனால் பொதுவாக நம்ம எல்லா இடத்துலையும் அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படித்தானே, இல்லையா? கரங்களை வீழ்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். பாருங்கள், ஆமென். வேதத்தில் இங்க வாசிக்கிறோம், பேதுரு எல்லாவற்றிலும் முந்தி கொள்வார். ஆனா எல்லாவற்றிற்கும் அப்படி முன்ன நிக்கிற நபரை தான் இயேசுவுக்கும் பிடிச்சிருக்கு. பேதுருவை ஆமென் பாருங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு போறாரு. அடுத்த விஷயத்துக்கு வந்துரும். பாருங்கள், மாம்சம் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். உனக்கு பரலோகத்தில் இருக்கிற தேவன் தான் இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு விதமாக அறிந்து கொள்கிறார்கள். சுவிசேஷம் நம்ம எல்லாருக்குள்ள கடந்து வந்தது, பல விதங்களிலே ஹாஸ்பிட்டல் கடந்து வந்தது. இங்கே இருக்கிற நிறைய பிள்ளைகள் உங்கள் அம்மா அப்பா மூலம் தான் உங்களுக்கு இயேசுவை குறித்து என்ன செய்கிறது ஆமீன் அறிந்தீங்க. ஆனால் சிலர் பாருங்கள், இயேசுவை ஆமீன் பாருங்கள், ஒரு சவுலுக்கு எப்படி இயேசு தரிசனமானாரோ அதே போல இயேசு இன்றைக்கும் ஆமீன் சிலருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார், தன்னை ஆமீன் பாருங்கள் காண்பிக்கிறார். தன்னுடைய சத்தத்தை கேட்டு தன்னுடைய காட்சியை பார்த்து அநேகர் சிலுவை அண்டையிலே வந்தவர்கள் இன்றைக்கும் உண்டு. கரங்களை வீழ்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு ஜீவிக்கிறார். இயேசு இன்றைக்கும் அநேகருக்கு ஆமென் தரிசனமாகிறார். ஆமென். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அநேகருக்கு தரிசனமானார் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. ஆமென். நான் மரித்தேன், இதோ சதா நாட்களும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அநேகருக்கு தரிசனமாகிறார். ஆமென். அப்போ மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தி தரல, பரலோகத்தில் இருக்கிற ஆமென் பாருங்கள் பிதா தான் இதை உனக்கு என்ன செய்தார்? வெளிப்படுத்தி தந்தார். ஆம், இன்றைக்கும் இயேசுவை நாம் அறிந்திருக்கிறோம்ல. ரட்சிப்பு, ஞான ஸ்நானம், இந்த மனம் திரும்புதல் அல்லவிட்டால் கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறது, இந்த பகுதியில் பரிசுத்த ஆவியானவர் முழுமையாக அவருடைய பங்களிப்பு இருக்கிறது. ஆமென். ஆதி திருச்சபையில் என்ன வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் 2 பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அன்றைக்கு மனம் திரும்புதல் உண்டானது, அன்றைக்கு ரட்சிப்பு உண்டானது, அன்றைக்கு ஞான ஸ்நானம் உண்டானது. இன்றைக்கும் பாருங்கள், அநேக வாலிப பிள்ளைகள் மத்தியிலே பாருங்கள் அவர்களை பரிசுத்த ஆவிக்கு நேராக வழி நடத்துகிறோம். ஆமென் பாருங்கள். அப்பொழுது ஒரு அற்புதமான செயல்களை கவனிக்கிறோம். அந்த ஒரு கேம்பா இருக்கலாம், ஒரு மீட்டிங்கா இருக்கலாம். முதல்ல அது பாருங்க நம்ம சொல்றதே கவனிக்காம இருக்கும், விளையாடிட்டே இருக்கும். அதில் இன்னொரு விஷயம்னா சிலதெல்லாம் கண்ணே மூடாது, வித்தியாசமான தோற்றத்தில் இருக்கும். இந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் கொண்டு தீர்க்கதரிசியை விட்டுட்டு இது உயிரடையுமான்னொன்னு அப்படி ஆண்டவருக்கும் எங்களுக்கு தான் ஒரு டீலிங் இருக்கும். ஆண்டவரே உமக்கு தான் தெரியப்பா, எனக்கு என்னதில்லை, நம்பிக்கை இல்லை, இதுகளை எப்படி கர்த்தருக்குள்ள வழி நடத்துகிறது நீ. ஆனால் முடிவில் ஒரு அற்புத காட்சியை கண்டிருக்கிறோம். தேவநாம மகிமைக்காய் சொல்லுகிறேன். அநேக பிள்ளைங்க பாருங்க அழுது ஜெபம் பண்ணுவாங்க. யாரெல்லாம் இயேசுக்காக உங்களை அர்ப்பணிக்கிறீங்க என்று சொன்னவுடன் அநேக பிள்ளைகள் கைகளை உயர்த்துவார்கள். சில வேளை அற்புதமான காரியம், ஒரே வீட்டில் உள்ள சகோதரர்கள் 2 பேர், சகோதரி சகோதரன்
அவர்கள் சேர்ந்து கைகளை உயர்த்தி அர்ப்பணிப்பாங்க. யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்க அர்ப்பணிக்கிறீங்க கைகளை உயர்த்துவாங்க. கர்த்தருடைய ஊழியத்துக்கு யார் அர்ப்பணிக்கிறீங்க? சில பிள்ளைகள் தங்களை முழுமையாக அர்ப்பணிப்பாங்க. அவங்கள்ட்ட சாட்சி சொல்லுங்கன்னு கேட்டால் அது சொல்லுவோம், பாருங்க இப்படியெல்லாம் முன்ன வந்து நின்று நான் பேசி என்னது கிடையாது, பழக்கம் கிடையாது. எனக்குள்ள பரிசுத்தாவியான இறங்கி வந்தால் பாவத்தை வெறுக்கணும், இயேசுவுக்காக வாழணும் என்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. தைரியமாக அந்த பிள்ளைங்க பேசும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தில் என்ன நடந்தது? பேதுரு பாருங்க, மற்ற அப்போஸ்தலர்கள் அதுவரை பயந்து கொண்டிருந்தாங்க, கதவை பூட்டிட்டு இருந்தாங்க. ஆனா பரிசுத்தாவியான அவர்களிடத்திலே வந்தவுடன் அவர்கள் பலனடைந்து அவர்கள் சாட்சியாய் மாறினார்கள். கரங்களை வீத்தி அல்லேலூயா சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். அன்பு சகோதரியை, உன்னை பரிசுத்தாவினாலே கர்த்தர் நிரப்பி இருக்கிறது எதற்கு தெரியுமா? நீ அவருக்கு சாட்சியாய் மாறணும். அன்பு சகோதரனே, உன்னை பரிசுத்தாவினாலே கர்த்தர் நிரப்பி இருக்கிறது எதற்கு தெரியுமா? நாம் அவருக்கு சாட்சியாய் மாற வேண்டும். ஆமென். அப்போ தன்னை சுற்றி நின்றவர்களும் குறிப்பாக தன்னுடைய சீஷர்களும் ஆமென் அறிய வேண்டிய 2 விஷயத்திலே ஒன்று ஆமென் பாருங்கள், எது என்று சொன்னால் இயேசு தேவனுடைய குமாரன் என்கிறத என்ன செய்யணும்? அறியணும். யூதர்கள் இயேசுக்கு மேல இயேசுவை சிலுவையிலே அறைகிறதற்கு அவரை குற்றம் சாட்டின முக்கியமான குற்றச்சாட்டு என்னது சொல்லுங்க அப்போ? இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறான். அவரை பாருங்கள், இந்த வார்த்தையை சொன்னோடனே பலவேளை அவரை கல்லெறியும்படியாக கல்லை எடுத்தார்கள். அல்லவிட்டால் பாருங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டார்கள். அல்லவிட்டால் பாருங்கள், நீ யாருன்னு தெரியாதா, நீ யோசேப்பினுடைய மகன் அல்லவா என்று சொல்லி ஏளனமாக பேசினார்கள். ஆனால் தன்னை விசுவாசிக்கிறவர்கள், தான் வானத்திலிருந்து இறங்கி வந்தவன், ஓ நான் தேவனுடைய குமாரன் என்கிறதை அறிய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் சீமோன் பேதுருவை போல இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். சீமோனே நீ பாக்கியவான் என்று சொன்ன வார்த்தையின்படி யாரெல்லாம் இயேசு தேவனுடைய குமாரன் என்று சொல்லி இந்த உலகத்திலே விசுவாசிக்கிறார்களோ அவங்க எல்லாம் பாக்கியவான்கள். அவர்கள் எல்லாம் ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததிகளாக இருக்கிறார்கள். நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். ஹல்லேலூயா. 2வதாக அவர் ஒரு காரியத்தை சீஷர்கள் அறிய வேண்டும் என்று விரும்பினார். அது என்னவென்று சொன்னால், அவர் என்ன செய்ய போகிறார் என்கிறதை, அவர் எதற்காக, அவர் யார் என்பதையும், 2வதாக அவர் என்ன செய்ய போகிறார், என்ன பர்பஸுக்காக வந்தார், அவர் என்ன செய்ய போகிறார் என்கிறதை அறியும்படியாக அவர் சொன்னார். 2வது நாம் அதை தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், மேலும் பாருங்கள், நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. இந்த நாம் வாசித்த முதல் அந்த பகுதிக்கும் தொடர்ச்சியாய் இந்த பகுதியும் இருக்கிறபடினாலே நாம் சேர்ந்து வாசித்தோம். பாருங்கள், அப்போ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னாயே அந்த கல்லின் மேல்தான் என் சபையை கட்டுகிறேன். இந்த 18வது வசனத்தை அநேகர் மாற்றி சொல்லுகிறவர்கள் உண்டு. பேதுருதான் கல், அதுக்கு மேலதான் கர்த்தர் சபையை கட்டினார் என்று சொல்லி இல்லை. தெளிவாக அந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பேதுரு என்று சொன்னால் அது கிரீக்லே பெட்ரோ என்று சொல்லி அதனுடைய அர்த்தம். அது ஒரு சின்ன கல், ஒரு சின்ன சாதாரண கல். ஆனால் கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது பாருங்கள், ஆண்டவர் அதை சொல்லுகிறார், இந்த சாதாரண இந்த கல்லுக்கு மேல என் சபையை நான் என்ன செய்வேன்? பாறை ஆகிய, அல்லவிட்டால் இயேசு கண்மலை ஆகிய கிறிஸ்துவாக இருக்கிறார். சபைக்கு மூலைக்கல் யார் என்று சொன்னால் கிறிஸ்து. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, சபைக்கு மூலைக்கல் யாரு? கிறிஸ்து. அது சாதாரண மூலைக்கல் அல்ல, கண்மலை ஆகிய மூலைக்கல். ஆமென். பிரைஸ் காட். அது அசையாது, கண்மலை அசையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தும் பொழுது 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் அவருடைய 11வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது நம்முடைய கண்மலையாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். அந்த அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் அப்ப வேறொரு அஸ்திபாரத்தை ஒருவராலும் போட முடியாது. அப்போ சபைக்கு அஸ்திபார கல் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். சபைக்கு மூலைக்கல் அல்லது சபைக்கு அஸ்திபாரமாகிய கல் கிறிஸ்து. அதைத்தான் பாருங்கள், யூதர்கள் அந்த கல்லை ஆகாது என்று தள்ளினார்கள். அப்ப ஆகாது என்று தள்ளின கல்லே சபைக்கு என்னதாக மாறிட்டு? மூலைக்கல்லாய் மாறிட்டு. இன்றைக்கு ஒரு அற்புத செயல் என்ன தெரியுமா? எந்தெந்த மனுஷன்லாம், எந்தெந்த பிள்ளைகள்லாம் இது ஆகாது, இது வீட்டுக்கு ஆகாது, இது சபைக்கு ஆகாது, அல்லவிட்ட இது ஸ்கூல்ல ஆகாது, அந்த பிள்ளைகள் தான் ஆசீர்வாதமா இருக்கும். கரங்களை வீத்தி அல்லேலூயா சொல்லுங்களேன்.
இது இது கர்த்தருடைய ஒரு மிராக்கிள், இது ஆண்டவருடைய ஒரு அற்புத செயல். பிள்ளைங்க எல்லாம் கவனிக்கிறீங்களாமா? ஆமீன். ஆகாது என்று தள்ளின கல்லே தலைக்கு மூளை கல்லாகும். அம்மையின் பாருங்கள், அப்படி என்று சொன்னால் ஒரு நாள் அந்த ஆகாது என்று தள்ளி அந்த புரட்டப்படுகிற கல் ஒரு நாள் அது கிறிஸ்துவை நோக்கி பார்த்து, இயேசுவே என் பாவங்களை மன்னியும், உங்க பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி அர்ப்பணிக்கும் பொழுது அந்த கல்லும் உபயோகம் உள்ள கல்லாய் மாறுகிறது. ஆமென். கரங்களை வீழ்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த கல் யாருக்கு கையில வரணும்? கிறிஸ்துக்கு கையில வரணும். ஆமென். அப்போ ஆகாதது தான் ஆகிறதா மாறுன்னு சொல்லிக்கொண்டு ரகசிய பாவங்கள்லே அளவிட்டால் படிப்பிலும் அளவிட்டால் வேற எந்த காரியத்திலும் முக்கியத்துவம் கொடுக்காமல் வாழுகிற யாராவது நானும் ஒரு நாள் பெஸ்ட் ஆயிருவேன்னு நினைச்சிடக்கூடாது. அப்படிப்பட்ட யாராவது இங்கே இருக்கிறீங்கன்னா நீங்கள் இயேசுவை நோக்கி பார்க்கணும். ஆமென். அழ வேண்டும், ஆண்டவரே என்னை நீங்கள் தான் உருவாக்கணும், எனக்கு படிப்பும் ஏறலை, எனக்கு திறமையும் இல்லை, என் வீட்டுக்கும் நான் ஆசீர்வாதமாக இல்லை, என்னை ப்ளீஸ் கையில் எடுத்துக்கொள்ளுங்க, என்னை உபயோகிங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்கன்னா கர்த்தர் உங்களை கரங்களை எடுப்பார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஆகாததை ஆகிறதாய் மாற்றுகிறவர், பயனற்றதை பயனுள்ளதாய் மாற்றுகிறதா நம்முடைய கர்த்தர். ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சிலருடைய ஆமென் பாருங்கள், மனுஷ கணிப்பில் இது ஒன்றுக்கும் உதவாதுங்கிறது தான் கர்த்தர் கரத்தில் எடுப்பார். ஆகாததை ஆகிறதாய் மாற்றுகிறவர். அப்போ யூத ஜனங்கள் இயேசுவை புறம்பே தள்ளினார்கள், ஆகாதது என்று தள்ளினார்கள். அதைத்தான் தேவன் எடுத்து தன்னுடைய சபையை கட்டினார். அப்போ சபைக்கு ஆமென் வேதத்திலே வாசித்தபடி மூலைக்கல்லாகிய கிறிஸ்து ஆமென் பாருங்கள், அப்போ போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய கிறிஸ்து மேல் அப்போஸ்தலர்கள், அதற்கு பிறகு பாருங்கள் ஆமென் தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள் என்று சொல்லி பாருங்கள் விசுவாசிகள் என்று சபை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கட்டப்பட்டிருக்கிறது. ஆமென். சபை என்று சொல்லும் பொழுது அது ஒரு மாளிகை, அதிலே நீங்களும் நானும் ஒரு கல்லாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மூலைக்கல் யாரு? கிறிஸ்து. ஆமென். அல்லேலூயா. இது வேலை நடந்துட்டே இருக்கிறது. இந்த மாதம் யாராவது ஞானஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்தமாய் வாழணும் அப்படின்னு ஒப்பு கொடுக்குறீங்கன்னா நீங்களும் அதுக்கு மேலே என்ன செய்கிறீங்க? கட்டப்படுகிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் அதை கட்டுகிறது. ஆண்டவர் ஆமீன் கட்டி வைத்திருக்கிறதுனால தான் சாதாரண நம்ம சகோதரர்கள் நிறைய கட்டட வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. இவங்களே பாருங்க, சிலவங்க எல்லாம் நல்ல கட்டுனா அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும், சிலவங்க கட்டுறதை ஈஸியாக என்ன செய்திடலாம், தள்ளிடலாம். சிலவங்க கரெக்டாக நல்ல அதை ரொம்ப பிளானாக பொறுமையாக அப்படி கட்டுவாங்க. ஒரு மனுஷன் கட்டினதே சிலது ஸ்ட்ராங்காக இருக்குன்னா ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற தேவன் தான் கட்டுகிறது. சிலவங்களுக்கெல்லாம் குயிக் பேஸ்ட்டை விட சரியான பேஸ்ட் போட்டு கட்டி வச்சுட்டாரு. அதனால தான் பல வேளை நம்ம விரும்பாத போதும் நம்ம எங்கேயாவது ஓடிடலான்னாலும் கர்த்தர் விட மாட்டேங்கிறாரு. என்ன பேஸ்ட்டை விட ஸ்ட்ராங்கான பேஸ்ட்டு எதுமா நல்ல ஒட்டம்? ஃபெவிக்விக். அதை விட ஸ்ட்ராங்கான பேஸ்ட்டை போட்டு தான் இயேசு கட்டி வைத்திருக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? இந்த அன்பு இயேசுவின் அன்பு. ஆண்டவர் சொன்னார் அல்லவா, நான் உயர்த்தப்படும் பொழுது அநேகரை என்னண்டைக்கு என்ன செய்வேன்? இழுத்து கொள்வேன் என்று சொன்னது. அந்த இழுத்து கொண்ட அன்பு, அந்த கவர்ந்து கொண்ட அன்பு. அநேக மிஷினரிகள் அதுக்காக தான் அவன் இந்த நாமத்துக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாங்க. அந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? இந்த வேத புஸ்தகங்களை அநேகர் பாருங்கள் மார்போடு அணைத்து கொண்டு தன்னுடைய ஜீவனை விட்டார்கள். ஆமென். முழங்கால் படியிட்டு அநேகர் தன்னுடைய ஜீவனை விட்டார்கள். ஜபம் பண்ணி கடைசியா ஜபம் பண்ணி கொண்டு அநேகர் தன்னுடைய ஜீவனை விட்டார்கள். அதான் கவர்ந்து கொண்ட அன்பு, இழுத்து கொண்ட அன்பு, இயேசுவின் அன்பு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கும் அந்த அன்பு அநேகரை இழுத்து கொள்கிறது. ஆமீன். அந்த என்னது ஃபெவிக்விக்கை விட ஸ்ட்ராங்கான ஆமீன் பாருங்கள் கம் போட்டு தான் அப்போ கர்த்தர் எதை கட்டிட்டு இருக்கிறார் சொல்லுங்க? சபையை கட்டி கொண்டிருக்கிறார். கரங்களை வீழ்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். சிலரெல்லாம் இழிவாய் பேசுவார்கள், இதெல்லாம் பணத்துக்காக சேர்க்கப்பட்ட கூட்டம் இல்லைங்க, பணத்துக்காக சேர்க்கப்பட்ட கூட்டமும் இல்லை. ஊழியம் செய்கிறவர்களே அதை விட மேலே சொல்லுவாங்க, இவங்களுக்கு வேற பிழைப்புகள் இல்லை, அதனால தான் இவங்க என்ன செய்கிறாங்க? வயிற்று பிழைப்புக்காக ஊழியம் செய்கிறாங்க. இல்லைங்க, அநேகர் தங்களுக்கு லாபமாய் தோன்றின அநேக காரியங்களை நஷ்டமாக எண்ணிக்கொண்டு சுவிசேஷ வேலையிலே வந்த ஆயிரம் பேர் தான் இன்றைக்கு சுவிசேஷத்தை பிடித்து கொண்டு இந்தியாவிலே நிற்கிறது. கரங்களை வீழ்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன்.
எத்தனையோ பேர் உயர் பதவி, ஆமீன் பாருங்கள், IAS IPS பதவிகளை ஆமீன் பாருங்கள் போட்டுட்டு இயேசுவுக்கு பைபிளை எடுத்தவங்க உண்டு. நல்ல ஆமீன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சரி, அல்லாவிட்டா ஆமீன் தமிழ்நாடு அரசுல சரி, நல்ல உயர் பதவிகளை ஆமீன் விட்டு இயேசுனுடைய வேலைக்காக அர்ப்பணித்து எத்தனையோ பேர் இன்னைக்கும் இருக்கிறாங்க. எல்லா ஸ்தாபனங்கள் இருக்கிறாங்க, நம்ம ஸ்தாபனங்கள் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த சுவிசேஷத்தினுடைய மேன்மை. பைபிள்ல ஒரு மனுஷன் பாருங்கள், மோசே, வாலிப பிள்ளைகளுக்காக சொல்லுகிறேன், ஆமீன் பாருங்கள், அவன் பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் எனப்படுகிற ஒரு பொசிஷன், ஒரு ஸ்தானத்தை விட்டு இறங்கிட்டு வந்தான். ஏன் அப்படின்னு சொல்லியன்னா, ஆமீன் அனித்தியமான இந்த பாவ சந்தோஷத்தை வெறுத்து இனி வரும் பலன் மேல் நோக்கம் வைத்து அவனுக்கு அந்த அறிவு கிடைத்தது. இந்த பூமியில மனுஷன் ஆமீன் ஆயுசு நாள் குறுகியவன். 70 வயசு ரொம்ப பலத்தோடு இருந்தால் 80 வயசு, அப்புறம் வருத்தம் தான், அப்புறம் அடக்கம் தான். ஆமீன் அதோடைய காலம் முடிந்தது. ஆனால் ஆமீன் பாருங்கள், எகிப்துல ஒரு மனுஷன் ஆமீன் இறங்கி வர்றான்னு அது சாதாரண விஷயம் கிடையாது. எகிப்திலுடைய ராஜ பரம்பரையினுடைய ஆமீன் அடையாளமாக இன்னைக்கும் பிரமிடு இருக்குது. நீங்க எகிப்துனாலே நமக்கு ஒரு அடையாளம் என்னது, அங்கே என்னது இருக்கும், பிரமிடு இருக்கும். அதிலே ராஜாக்கள் அல்லவிட்டால் அவருடைய மனைவி, அவருடைய குமாரர்கள் குமாரத்திகள், அவங்கள உயிரோ அந்த மரித்தவுடன் அங்கே கொண்டு ஆமீன் பாருங்கள் விலை உயர்ந்த அல்லவிட்டால் நல்ல திரவங்கள், இன்னைக்கு தான் கெமிக்கல்லாம் வந்திருக்குது, ஆனால் அன்னைக்கு அவர்கள் நல்ல வாசனை திரவியங்களை போட்டு அந்த சரீரம் கெட்டு போகாமல் இருக்கும்படியாக அதை கொண்டு அப்படியே வைப்பாங்க. அவங்க பிறந்ததுலேருந்து அவங்க சாகும் வர எதையெல்லாம் பயன்படுத்தினார்களோ வஸ்திரங்கள், பொருட்கள், ஆயுதங்கள், அதெல்லாம் கொண்டு அதுக்குள்ள வைப்பாங்க. அவங்க பாருங்கள் அப்படி அது ஒரு பெரிய அறை போல் அது கட்டப்படும். அப்போ மோசே அந்த எகிப்திலே இருந்திருந்தால் அவனுக்கு பேர்லையும் பெரிய என்னது கட்டியிருப்பாங்க, பிரமிடு கட்டியிருப்பாங்க. அவன் பயன்படுத்தினதெல்லாம் இருக்கும். அந்த நாணல் பெட்டியை கூட என்ன செய்திருப்பாங்க, வச்சிருப்பாங்க. அவனுக்கு லைஃப் ஹிஸ்டரி எல்லாம் அதில் எழுதப்பட்டிருக்கும். நிறைய பேர் இன்னைக்கும் பாருங்க எகிப்துக்கு போய் பார்க்க போறது, பண்டைய ராஜாக்களுடைய அதை கூட இப்படி தான் சொல்லுவாங்க, என்னது மம்மின்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? அதை போய் பார்க்க போவாங்க. இன்னைக்கு அந்த மோசே அப்படி பெரிய பொசிஷன் எனக்கு வேண்டாம், எனக்கு பெரிய ஸ்தானங்கள் வேண்டாம். அன்னைக்கு கூட இந்த பெரிய சிலர்லாம் அந்த பேர் திருச்சபையில் இருந்து கூட பெரிய பதவிகள், பெரிய ஸ்தானங்கள் எல்லாம் இயேசுக்காக விட்டுட்டு இறங்கி வந்தவங்க உண்டு. பெயர் பிரஸ்தாபங்களை விட்டுட்டு வந்தவங்க உண்டு. அரசியல் அளவிட்டால் பலவிதமான தலைவர்கள் இயேசுக்காக இறங்கி வந்தவர்கள் உண்டு. இன்றைக்கும் அன்பு தேவ பிள்ளையே, இயேசுவை நம்பி வந்த நீங்க கெட்டு போவதில்லை, ஆண்டவர் நித்திய ஜீவனை தருவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப மோசே இறங்கி வந்தார். இன்றைக்கும் நம் நடுவில் வாழ்கிற அநேகர் இறங்கி வந்தாங்க. நீங்களும் நானும் ஒரே ஒரு காரியத்துக்காக தான் இயேசுவை சேவித்து வந்தோம். அவர் தேவனுடைய குமாரன், அவர் எனக்காக பலியானார், அவருடைய இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, எனக்காக ஜீவன் கொடுத்தார். நான் பாவியாக இருக்கும் பொழுதே இயேசு எனக்காக என்ன செய்தாரே, ஆமென், மரித்தாரே. இந்த இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், ஆமென் என்று சொல்லிதான் பைபிளை கையில் எடுத்தோம். அவர் தேவனுடைய குமாரன். ஆமென், அல்லேலூயா. அந்த பிள்ளைங்க எல்லாம் பாருங்க, ஏன் கர்த்தரை ஆராதிக்கணும், ஏன் பாடணும், அவர் கர்த்தர். ஆமென், கைகளை உயர்த்தி தம்பி, அவர் யாரு, கர்த்தர். அவர் நம்ம குலதெய்வம், அவர் நம்ம தெய்வம், அவர் நம்முடைய கடவுள், அவர் நம்முடைய ஆண்டவர், அவர் நம்மளை படைத்தவர். அதனால அவரை என்ன செய்யணும், கும்பிடணும், அவரை ஆராதிக்கணும், அவரை பாடணும். பிரைஸ் காட். அப்போ தான் எதற்காக வந்தேன் என்கிறதை அறியும்படியாக அடுத்தது டீச் பண்றார். எதற்காகனா சபையை ஸ்தாபிக்க வந்தேன். கரங்களை வீத்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். தான் யார் என்கிறதையும், ரெண்டாவது தான் என்ன செய்ய போகிறேன். கர்த்தர் தான் சபையை தொடங்கினார். ஆமென், தான் அதற்கு அஸ்திபார கல். பேதுருவிலே நாம் வாசிக்கிறோம், 1 பேதுரு அதனுடைய 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மனுஷனால் தள்ளப்பட்டதாயும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாய. அப்போ அந்த கல், அந்த அஸ்திபாரமாகிய கல் எப்படிப்பட்டது என்று சொன்னால் 2 பேர் சொல்லுகிறார். ஆமென், பாருங்க, அது விலையேற பெற்றதாய் இருக்கிறது, அது ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில். ஆமென், அல்லேலூயா. சேர்ந்தவர்களாகிய நீங்களும், உங்களுக்குள்ளே ஒரு பிரைட்னஸ் உண்டாகுது, நீங்களும் பிரகாசிக்கிறீங்க, நீங்களும் ஆமென் அவரோடு கூட சேருகிறீங்க. ஆமென். இது ஒரு எலக்ட்ரிக் ஷாக் போல. கிறிஸ்துவோடு சேர்ந்தவர்கள் எல்லாம் ஆமென் பாருங்கள் கிறிஸ்துவை போல மாறுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன்.